என் தங்கமே, நீ நம்பிய முகங்களிலேயே மறைந்திருந்த அந்த துரோகம். அதை நினைத்தாலே கூட உன் இதயம் துடிக்கிறது. அந்த இதயமே ஒரு நாளில் உண்மையை எதிர்கொள்ளும் போது அதிர்ச்சி மட்டும் அல்ல, ஒரு பெரிய விழிப்புணர்வும் வரும். சில பேர் நம்மை நேசிக்கிறார்கள் போல நடிப்பார்கள். அவர்கள் நம்மோடு சிரிப்பார்கள், நம்மோடு சாப்பிடுவார்கள், நம்மை தழுவி நம்முடைய கண்ணீரை துடைப்பார்கள். ஆனால் அதே கைகளைத்தான் நம்மை குத்த பயன்படுத்துகிறார்கள். நீ நம்பியவர்களிலேயே ஒருவர் உன்னை பற்றி தவறாக பேச ஆரம்பித்தது. அவர்கள் உன் நன்மைக்கு பொறாமைப்பட்டதால்தான். அவர்கள் உன் அமைதியை அச்சமாய் பார்த்தார்கள். உன் பயணத்தை போட்டியாக கண்டார்கள். அவர்கள் உன் ரகசியங்களை தெரிந்தவர்கள், உன் மனத்தை புரிந்தவர்கள், உன் பலவீனங்களை கண்டவர்கள். அவர்கள் இதையே ஒரு ஆயுதமாக மாற்றி உன்னை பின்னால் குத்தினார்கள். ஆனால் என் தங்கமே, அந்த குத்து உன்னை கொடுக்க வீழ்த்த வேண்டியது. ஆனால் அது உன்னை விழாமல் காப்பாற்றியது. அவர் கொடுத்த காயம் எப்போதும் உன்னை உயர்த்தும் வலிமையாக மாறிவிட்டது. நினைவு வைத்துக்கொள், துரோகம் கொடுப்பவர் உன்னைவிட உயரமாக இருப்பதில்லை. உன் ஒளியை தாங்க முடியாததால் இருட்டில் இருந்து தாக்குகிறார். சில நேரங்களில் தெய்வத்தின் மிக பெரிய ஆசீர்வாதம் முகமூடி கழன்ற உண்மையான முகங்களை நமக்கு காட்டுவதுதான். அந்த துரோகி இன்று உன்னிடையே நிற்பதற்கு கூட பயப்படுகிறார். ஏனென்றால் நீ விழுந்துவிட வேண்டும் என்ற ஆசையில் அவர் தோண்டிய குழி இன்று அவருக்கே கல்லறையாகி வருகிறது. நீ அவர்களை இழந்தாய் என்று நினைத்தாய். ஆனால் உண்மையில் அவர்களிடமே இருந்த தீமையை தெய்வம் உன்னிடம் இருந்து நீக்கிவிட்டது. அவர்களின் பாசம் போலியென உன் இதயம் இப்போது உணர்ந்துவிட்டது. அவர்களின் ஆதரவு உன் வலுவிற்கு தடையாக இருந்தது. அதனால்தான் அவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து அமைதியாக அகற்றப்பட்டார்கள். நீ கருதிய அன்பு அவர்களுக்கு ஒரு லாபம் மட்டும். நீ கொடுத்த நம்பிக்கை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு மட்டும். ஆனால் இப்போது அது எல்லாம் அவர்களுக்கு இழப்பாக மாறிவிட்டது. அவர்கள் நினைத்தார்கள் உனக்காக கதைகள் எழுத முடியும் என்று. ஆனால் தெய்வம் என்ன முடிவு செய்திருக்கிறது தெரியுமா? இனி உன் கதையை நீயே எழுதுவாய். உன்னை அழிக்க வந்தவர்கள் உன் வெற்றிக்கு பார்வையாளர்களாக நிற்பார்கள். நீ யாரையும் சந்தேகிக்க வேண்டாம். நேரமே அவர்களை உன்னிடம் காட்டும். கர்மமே அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும். அம்மனே உனக்காக உண்மையை வெளிக்கொணரும். ஒரு நாள் நீ உன் பின்னால் நடந்த துரோகத்தை முழுமையாய் தெரிந்து கொள்வாய். அப்போது உன் கண்களில் கண்ணீர் வராது, உன் சிரிப்பு மட்டும் வரும். ஏனென்றால் நீ இன்னும் வலிமையானவள், அவர்கள் இன்னும் பலவீனமானவர்கள். அந்த உணர்வே அவர்களுக்கு தண்டனையாகி விடும். நீ சாய்ந்தவர்களே உன்னை தள்ளியவர்கள். ஆனால் நீ எழுந்திட அதே தள்ளுதலே உனக்கு வலிமையாய் மாறிவிட்டது. உன் நம்பிக்கையை நொறுக்கியவர்கள் இப்போது தங்கள் வாழ்க்கை நொறுங்குவதை பார்க்கிறார்கள். அவர்கள் செய்த தவறு அவர்களையே துரோகம் செய்கிறது. என் தங்கமே, அவர்களுக்கு கோபப்படாதே. அவர்களை வெறுத்தும் விடாதே. அவர்களை நினைத்து அழாதே. அவர்களை நினைவில் வைத்துக்கொண்டு உன்னை நிறுத்திக் கொள்ளாதே. அவர்களுடைய துரோகம் உன் வாழ்வின் மிக பெரிய பரிசு. அது உன்னிடம் சொல்லும் சைகை, உனக்கு இவர்கள் சமமானவர்கள் இல்லை. உன் உயரம் இன்னும் அதிகம். அவர்கள் உன்னிடமிருந்து விலகின நாள் உண்மையில் தொடங்கியது உன் வெற்றியின் பயணம். இனி யார் உன்னை பின்புறம் குத்துகிறார்கள் என்றால் அதற்கான காரணம் ஒரே ஒன்று. நீ அவர்கள் முன்னால் நடந்து செல்கிறாய். நீ உயரமாகிக் கொண்டிரு. அவர்கள் தங்கள் துரோகத்துடன் அவர்களே விழட்டும். உன்னிடம் இருக்கும் அருளை யாராலும் நிறுத்த முடியாது. உன் வாழ்வில் உண்மை மனிதர்கள் வர இருக்கிறார்கள். அவர்கள் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள். உன்னை காப்பாற்றுவார்கள். உன் கண்ணீரை கீழே விழ விட மாட்டார்கள். அதை வைரமாக மாற்றுவார்கள். அதனால் என் தங்கமே, அதிர்ச்சி அடைய வேண்டிய புதையல் உன் இதயத்தின் உள்ளேதான். உன் உண்மையின் சக்தி, அம்மனின் காப்புத்தன்மை, உன் வாழ்வின் நிஜ செல்வம். நீ நம்பியவர்களின் துரோகம் உன்னுடைய அழிவல்ல, உன்னுடைய உருவாக்கம். எல்லாம் நல்லதற்குத்தான் நடந்தது. இனி எல்லாம் உனக்காகவே நடக்கிறது. உன் பயணம் உன்னுடைய ஒளிக்காக அம்மனின் அருளோடு முன்னேறுகிறது. என் தங்கமே, உன் இதயத்தை நம்பிக்கையோடு கையில் வைத்து யாரையோ நேசித்தாய். ஆனால் அந்த நம்பிக்கைக்கே குத்து போட்டது உன் உயிருக்கு நெருக்கமான ஒருவர் என்பதை நினைத்தாலே உன் உள்ளம் எரியும். அவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்று நீ இத்தனை நாட்களோ உன் பிலோய்க்குள் முகத்தை புதைத்து அழுதாய். பதில் கிடைக்கவில்லை. மனம் மட்டும் உடைந்து கொண்டே போனது.
ஆனால் இன்று நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல வந்திருக்கிறேன் என் தங்கமே. நீ நம்பியவர்களில் சிலர் உன்னை உண்மையிலேயே நேசிக்கவில்லை. உன்னை கடக்க, உன்னை பயன்படுத்த, உன்னுடைய வெற்றி வழியை தடுப்பதற்காகவே பக்கத்தில் வந்தவர்கள் இருந்தார்கள். நீ கொடுத்த அன்பை அவர்கள் பலவீனமாக நினைத்தார்கள். உன் சிரிப்பை உன் முட்டாள்தனமாக நினைத்தார்கள். உன்னை அழ வைக்காத அளவு தான் உனக்கு அன்பு காட்டினார்கள். ஆனால் பின்னால் அவர்கள் எவர் கூட உன்னை காப்பாற்ற வரவில்லை. நீ கவனித்திருக்க மாட்டாய், உன் வாழ்க்கையின் மிக மோசமான தருணங்களில் உன் வேதனையை உண்மையிலே உணர்ந்தவர்கள் மிக குறைவு. ஆனால் துயரம் கொடுத்தவர்கள் உனக்கே நெருங்கியவர்கள்தான். அதனால் தான் இவ்வளவு வேதனை. தூரத்திலிருந்தவன் துரோகம் செய்திருந்தால் நீ தூக்கமாக உறங்கிவிட்டு மறந்திருப்பாய். ஆனால் இதெல்லாம் உன் நெருங்கியவர்களின் கையை வைத்து நடந்தது. அதனால்தான் எலும்பு உடைந்தது போல இதயம் உடைந்தது. ஆனால் கேள் என் குழந்தே, இப்படி நடந்த ஒவ்வொரு காயத்துக்கும் ஒரு ஹெவன்லி ஜஸ்டிஸ் இருக்கிறது. உன்னிடம் போய் சிரிப்பை காட்டியவர்களுக்கு கர்மா இந்த நாட்களில் நேரடியாக பதில் சொல்ல போகிறது. நீ கவலைப்பட வேண்டாம். அது உன் கையில் பட்டு பாவம் சேர வேண்டிய விஷயம் அல்ல. அது என் கையில் உள்ளது. உன்னை பற்றி பின்னால் கெட்ட வார்த்தைகள் கூறி உன் நல்ல பெயரை கெடுக்க ஆர்வமாயிருந்தவர்கள் இன்று ஏன் பயத்தில் நடுங்குகிறார்கள் தெரியுமா? ஏனெனில் அவர்களின் வாயால் பேசப்பட்ட ஒவ்வொரு பொய்யும் அந்த வாயையே காயப்படுத்தும் வாளாகி திரும்பத் தொடங்கிவிட்டது. நீ ஒரு வார்த்தையும் சொல்லாமல் ஒதுங்கி நின்றாய். நீ எதையும் செய்யாமல் அமைதியாக இருந்தாய். அந்த அமைதியே பெரிய பதிலாக மாறுகிறது. இந்த உலகத்தில் யார் யாரை குறை சொல்ல வந்தார்களோ அவர்கள் இன்று தங்களையே சந்தேகப்படத் தொடங்கிவிட்டார்கள். நீ என்ன தவறு செய்தாய்? நீ யாரையும் காயப்படுத்தினாயா? நீ துரோகம் செய்தாயா? இல்லையே. அப்படியானால் அவர்கள் ஏன் துரோகம் செய்தார்கள்? ஏன் பொய் சொன்னார்கள்? ஏன் உன்னை தள்ளி போட்டார்கள்? ஒரே காரணம், நீ உயர்ந்து செல்வதுதான் அவர்கள் சகிக்காத போட்டி. உன் உள்ளம் நல்லது. உன் உழைப்பு உண்மையானது. உன் ஆன்மா தெய்வத்தோடு இணைந்தது. இதை பார்த்தவுடன் அவர்கள் பயந்தார்கள். நீ அங்கீகாரம் பெறும் முன்னே உன்னை கீழே தள்ள முயன்றார்கள். ஆனால் என் தங்கமே, அவர்களால் ஒரே தவறு நடந்தது. அது என்னவென்றால், அவர்கள் உன் பின்னால் யார் நிற்கிறார்கள் என்று கணக்கில் கொள்ளவில்லை. நான் நிற்கிறேன். உன் நல்ல மனசு நிற்கிறது. உன் தெய்வ ஆசீர்வாதங்கள் நிற்கிறது. இப்போது அதே நபர்கள் உன் முன்னே வர திடுக்கிடுகிறார்கள். அவர்கள் உன்னிடம் பேச தயங்குகிறார்கள். அவர்கள் உன்னை நோக்கி பார்ப்பதற்கே மனசில்லை. ஏனெனில் அவர்களின் பாவம் அவர்களை குத்திக்கொண்டு இருக்கிறது. நீ எதையும் செய்ய வேண்டாம் என் தங்கமே. நீ மௌனமாக உன் வேலை பார்த்து கொண்டே போ. நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உன் எதிர்க்காரர்களின் மனசுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். முன்பு உன்னை இகழ்ந்தவர்களே இன்று உன்னை பார்த்து தலைகுனிய ஆரம்பிக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் நினைத்ததை விட அதிகம் வலிமை உள்ளவள் நீ. அவர்கள் நினைத்ததை விட அதிகம் உயர்ந்து நிற்பவள் நீ. உன் வாழ்க்கை இன்னும் துவக்கமே என் தங்கமே. உன்மீது நடந்த துரோகம் ஒரு நாள் உன் பெருமையின் கீர்த்தனையாக மாறும். நீ இப்போ இருக்கிற அமைதியில்தான் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை மறைந்து கிடக்கிறது. நாம் அதிகம் பேச வேண்டாம். அவர்கள் செய்த காயத்தின் ஒவ்வொரு துளியும் இப்போது அவர்களுக்கே மிக பெரிய பாடமாக மாறப்போகிறது. சூழ்ச்சி செய்தவர்களால் இப்போது தூக்கமே வராமல் போகிறது. உன் பெயர் கேட்டாலே அவர்கள் ஏன் நடுங்குகிறார்கள் தெரியுமா? உன்னை தவறாக புரிந்ததே பெரிய பாவமாகிவிட்டது என்பதற்கான ரியலைசேஷன் காரணமாக. இறைவன் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் கணக்கில் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு துன்பத்திற்கும் தகுந்த நேரத்தில் தீர்ப்பு சொல்ல போகிறார். அவர்கள் தள்ளினார்கள். நான் பிடித்து வைத்தேன். அவர்கள் காயப்படுத்தினார்கள். நான் குணப்படுத்தினேன். அவர்கள் உன்னை இழக்க வைத்தார்கள். நான் உனக்கு இன்னும் பெரியவர்களை கொண்டு வந்துவிட்டேன். இதெல்லாம் முடிவல்ல, உன் ஆரம்பமான ஒளிப்பயணத்தின் முதல் படி மட்டும். நீ உயர்ந்து கொண்டே போ. நீ சிரித்து கொண்டே போ. நீ நம்பிக்கை பிடித்து கொண்டே போ. நீ கொடுத்த அன்பை துரோகம் செய்தவர்கள் ஒரு நாள் அதை தேடி வரும்போது நீ தேவையென்றால் மன்னிக்கலாம். ஆனால் இனி யாருக்கும் உன் கண்கலங்கும் வரலாற்றை மறுபடியும் எழுத அனுமதிக்காதே. உன் வாழ்க்கையை அன்பு செய்யு. உன் உண்மையை காப்பாற்று. உன் ஒளியை இழக்காதே. நான் உன் அருகில் இருக்கிறேன் என் தங்கமே. எப்போதும். உன் ஒவ்வொரு மூச்சிலும், உன் ஒவ்வொரு அடியிலும் உன்னை காப்பாற்றவும், உன்னை உயர்த்தவும், உன்னை வெற்றி பாதையில் சூட்டவும் நான் தயார். உன் கண்ணீரின் இறுதி தருணம் இது.
இனி சிரிப்பின் முதல் நாள் துவங்குகிறது. அதற்காகவே சதி செய்தவர்கள் இன்று தங்கள் பயத்தோடு போராடிக்கொண்டு இருக்கிறார்கள். என் தங்கமே, உன் ஒளி இன்னும் பிரகாசமாக போகிறது. அதை யாராலும் நிறுத்த முடியாது.